நண்பர்களே, 2026 தேர்தல் களம் இப்போ வேற லெவல்ல சூடுபிடிச்சிருச்சு. வெறும் 2 வருஷத்துல தமிழ்நாட்டோட டாப் இன்ஜின் நாங்க தான்னு தளபதி விஜய் இப்போ முழங்கியிருக்காரு. திமுகவையும் அதிமுகவையும் ஊழல் சக்திகள்னு நேரடியாவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. விஜயோட இந்த விசில் சத்தம் கோட்டை வரைக்கும் கேக்குமா, இல்ல இது வெறும் ஆரம்பகால ஆரவாரமா? இப்ப கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ உடனே பாப்போம். கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தன்னோட டிவிகே கட்சியோட 2வது ஆண்டு தொடக்க விழாவை பனையூர்ல செம மாசா கொண்டாடினாரு விஜய். அங்க அவர் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. தீய சக்திகளையும் ஊழல் சக்திகளையும் எங்களோட விசில் சத்தம் ஓட ஓட விரட்டும்னு ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாரு. 1977ல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்போ வந்த அதே விமர்சனங்கள் தான் இப்போ எனக்கும் வருது. ஆனா வரலாறு திரும்பும்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்திருக்காரு. இன்னைக்கு இருக்கிற மிக முக்கியமான லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, பிப்ரவரி 6ஆம் தேதியான இன்னையில இருந்து 14ஆம் தேதி வரை 734 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு வாங்க போறாங்க. இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அதிமுகவோட ஒரு முக்கிய சீனியர் லீடர் கூட டிவிகே இணைய வாய்ப்பு இருக்கிறதா வர்ற செய்தி தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தையே உண்டாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி 13ஆம் தேதி சேலத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சார கூட்டத்துக்கு விஜய் பிளான் பண்ணியிருக்காரு. விஜயோட டார்கெட் ரொம்ப கிளியரா இருக்கு. நாங்க யாரு கூடயும் கூட்டணி வைக்க தேவையில்ல, தனிச்சு நின்னு ஜெயிப்போன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இறங்கியிருக்காரு. திமுகவோட ஆட்சிக்கு எதிரா விஜய் கிளப்பியிருக்கிற இந்த விசில் புயல் நிஜமாவே ஊட்டா மாறுமா? அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாரும் விஜயோட வரவை எப்படி பாக்குறாங்க? தளபதி விஜயோட இந்த அதிரடி முடிவுகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்ன மாதிரி விசில் சின்னம் மத்த கட்சிகளை ஓட வைக்குமா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற உடனுக்குடன் அரசியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.